ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வேகமாக வீரப்பா நல்லா செம்மையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே விஜயோட தம்பி அஜய் எப்படியாவது இந்த காவேரியை போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் காமிக்கிறாங்க. என்னடா அது இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசினதே நான் எடுத்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ எங்கே போயிட்டு வர்ற? நான் உங்கள் மருமகளை பார்த்துட்டு வரேன். என்னது மருமகளா? அதான்ப்பா உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு ராகினி. டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோவை நம்ம மட்டும் பார்க்கக்கூடாதுடா, வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சு கலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு வந்து வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா இப்படி கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படியே வந்த கையோட இந்த பொண்ணு பண்ணியிருக்க காரியத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அங்கே பாட்டியும் சித்தியும் இருந்துட்டு செம்மையாக திட்டுறாங்க. இந்த பொண்ணோட கேரக்டர் அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் உங்கள் தாத்தாவும் அந்த விஜய் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இது விஜயோட முடிவு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மருமை அன்பு இருந்துட்டு, என்ன நீங்கள் விஜயோட முடிவுங்கிறீங்க? அப்போ நம்மளாம் அந்த வீட்டில் இல்லையா? இது முன்னாள் காதலன், கொடைக்கானல் காதலன், அவனை போய் இவ சந்திச்சுட்டு வந்திருக்கா, இது வந்து தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க விஜய். மறுபடியும் சூப்பராக காப்பாற்றுறாங்க விஜயை. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், போதுமா அப்படிங்கிறாரு பாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்னு சொல்லலாங்க விஜய். சூப்பர். ஆரம்பத்தில் பார்த்தப்ப இவன் இவ்வளோ அரகண்டாக இருக்காரு அப்படின்னு நினச்சோம் விஜயை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு போனான், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும், கொடைக்கானலில் இருந்த விஷயங்கள்லாம் அங்கே பணங்கள்லாம் பட்டுவாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? அவள் என்கிட்ட சொன்னால் போதும்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா? அவளுக்கு நான் மட்டும்தானே புருஷன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி எல்லாம் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்னடா இவன் இப்படி பார்க்குறானே அப்படின்ட்டு. தாத்தாவுக்கு உங்களுக்கு வேணுண்டி அப்படிங்கிற மாதிரி தாத்தா நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வா காவேரி, நீ ஏன் பயந்துக்கிட்டு நீங்கள் நிற்கிற அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பயங்கரமாக அப்படி தூண்டி தூண்டி விடுறாரு அன்பு. அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி, என் பொண்டாட்டி என்கிட்ட தான் சொல்லிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது திரும்பி வந்து அஜயை பார்க்குறாரு. ஏண்டா இது ஒரு பொழப்புன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கியா? உனக்கெல்லாம் உருப்படுற வழியே இல்லையா? அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு. சித்தப்பா நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. செம்ம மாசு, வேறு லெவலுங்க, சூப்பருங்க விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தாத்தா ட்ரிங்க் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வர்றாங்க விஜய். வந்துட்டு என்னப்பா வாப்பா உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. நீனும் குடிப்பா அப்படிங்கிறாரு. என்ன பழக்கம் தெரியல, இது ஏதோ சோசியலிசம்ங்கிறாங்க. அவரும் சரின்னு வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் என்னப்பா விஷயம் அப்படின்னு 2 பேர் கலந்து பேசுகிறாங்க காவேரி பற்றி. காவேரி பற்றி அங்கே சித்தப்பா பேசுனது தப்பு தானே தாத்தா, எனக்கு அதான் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் பேசிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நான் ஒன்றும் பேசலையடா, அதான் உங்களை மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் நல்ல தாத்தா அந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நீ காவேரி கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தாத்தா சொன்னகையோட நினச்சி பார்க்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவங்க காவேரி அம்மா வீட்டு முன்னாடி வெயிலில் நிற்க முடியாது, நான் ஏசிக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அதை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரூமுக்குள்ள விடாமல் கதவை சாத்தினது, அடிக்க போனது, கங்கா ஒரு ஃபங்க்ஷனில் அவமானப்பட்டப்போ காவேரியை விட்டுட்டு வாரியா இல்லையான்னு கூட்டிகிட்டு போனது, எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. சரி நம்ம காவேரி இவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. அப்போ அப்படி சோகமான ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ணு கலங்குற அளவுக்கு விஜய் அப்படியே காவேரி மனசுக்குள்ளே வந்து வந்து போகிறாங்க. காவேரியை நினச்சி பார்க்குறாரு. உண்மையில் காவேரி வந்து நல்ல பொண்ணுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இது கான்ட்ராக்ட் பொண்டாட்டிக்காக இல்லைங்க, தன்னோட காதல் பொண்டாட்டி ஆக்க போகிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க எல்லாரும் முன்னாடி வச்சு, முன்னாடி பழகினேன், சரியாகும்னு நினச்சி பழகினேன், செட் ஆகலை விட்டுட்டேன், இப்போ என் மனசில் அவர் இல்லை, இந்த குடும்பம் தான் என் புருஷன் தான் முக்கியங்கிற மாதிரி காவேரியை அடித்து சொல்லிடுறாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சூப்பராக சுவாரஸ்யமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.